திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நற்சிந்தனைகளோடு துயில் உணர்ந்து நல்ல அறிவார்ந்த அருளாளர்களுடைய அருளுரைகளை எல்லாம் கேட்டு அகமகிழ்ந்து நல்லவற்றையே பேசி நல்ல சொற்களையே கேட்டு நல்லதையே பேசி நல்லதையே செய்வீர்களேயானால் உங்கள் வாழ்நாளில் நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லைச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரியுடன் அமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனவர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று 2ஆம் திருமுறையிலே பொது என்னும் தலைப்பிலே இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம். அடியார் பெருமக்களே, பாண்டி நாட்டிலே மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாரும் திருமறைக்காட்டிலே இருக்கக்கூடிய பால் அராவாயர் யாரு? ஞானசம்பந்த பெருமான். இந்த பாலராவாயர் எழுந்தருளிப்பதை அறிந்து விடுத்து ஏவலர் போற்றி செய்து கொண்ட விண்ணப்பத்திற்கு ஞானசம்பந்தர் இசைந்தார். புகழி மன்னர் யாரு? ஞானசம்பந்த பெருமான். மொழி மன்னர் யாரு? நாவுக்கரச பெருமான். ஆக ஞானசம்பந்த பெருமான் நாவுக்கரச பெருமானிடத்தில் தென்னாடு உற்ற செயலையும் அதை பாண்டிமாதேவியாரும் அமைச்சரும் உரைத்துவிட்ட வார்த்தையையும் புகன்று அருளி கன்னி நாட்டுக்கு எழுந்தருளை துணிந்தார். அப்பொழுது நாவுக்கரச பெருந்தகையார் சொல்லார், பிள்ளாய், அந்த அமன்கையர் வஞ்சனைக்கு ஒரு அளவே இல்லை, வஞ்சனைக்கு ஒரு அவதி எல்லையே இல்லை. உரை செய்வது ஒன்று உள்ளது, அதாவது உருகோல் தாமும் தீயே எழுந்தருள உடன்படுவது பொன்னாது, எழுந்தருளாதீர்கள் செல்லாதீர்கள் என்று தடுத்த. அது கேட்ட புகழி வேந்தர், பரசுவது நம் பெருமான் கடல்கள், நாம் பரசுவது வணங்குவது எது? பெருமானுடைய திருக்கடல்கள் என்றால் பழுது அணையாது, எந்த பழுது நமக்கு வராது. யார் சொல்கிறார்? ஞானசம்பந்த பெருமான் சொல்கிறார். யார்கிட்ட? அப்பர் பெருமானிடத்தில். இப்போ வேயுறு தோழியை விளம்பினர். பரமர்தாள் போற்றி வேயுறு தோழியை பங்கன் என்று பதிகத்தை பாடுகிறார். இந்த பதிகத்திலே நமக்கு 3வது பாடல் அமைந்திருக்கிறது. உருவலர் பவளமேனி ஒளி நீரணிந்து உமையோடும் வெள்ளை விடை மேல் முருகலர் கொன்றை திங்கள் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் திருமகள் கலையதூர்தி செயமாது பூமி திசை செய்வமான பலவும் அருணதி நல்ல அருணதி நல்ல அவை நல்ல அடியாரவர்க்கு மிகவே
அழகான பவளம் போன்ற திருமேனியில் ஒளி பொருந்திய திருவெண்ணீற்றை அணிந்து மனம் பொருந்திய கொன்றை திங்கள் ஆகியவற்றையெல்லாம் முடிமேலே அணிந்து சிவபெருமான் உமையம்மையாரோடு வெள்ளை விடை மீது ஏறி வந்து என் உள்ளம் புகுந்துள்ள காரணத்தினாலே திருமகள், துர்க்கை, ஜெயமகள், நிலமகள், திசை தெய்வங்கள் ஆன பலரும் அரிய செல்வங்களையே நல்லனவாக தரும். அடியாரவர்களுக்கும் மிக நல்லனவாகவே அமையும். இதா உருவளர் பவளமேனி, அழகு வளருகின்ற பவளம் போன்ற செம்மேனி. கலையது ஊர்தியின, கலையது ஊர்தி அது துர்க்கை, நெதின திரவியம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் ஞானசம்பந்தர் அப்பர் பெருமானிடலே மறுத்து உரைத்து அந்த கன்னி நாட்டுக்கு செல்லுகின்ற பொழுது பாடிய இந்த பதிகம் முழுவதையும் நாம் பாடி செயற்கரிய செயலாற்றுகின்றோம். பிறர்க்கரிய பெருமானுடைய பேராற்றல் மிக்க பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்களிடந்து விடைபெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். அடியார் பெருமக்களே, திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.